ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்பெக்ஸ்மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து போலரைஸ்டு சன்கிளாஸ் வந்து வந்திருந்தது இன்றைக்கி. ஸோ அதோடைய அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போலரைஸ்டு வந்து நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ போலரைஸ்டு வந்து ரேபன்லேயோ அல்லது ஃபாஸ்ட்ராக்லேயோ போயிட்டிங்கன்னா ஒரு 8,000 கிட்ட வரும், 10,000 வரைக்கும் வரும் போலரைஸ்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து ஏன் அந்த ரேட் இருக்குது அப்படின்னா, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்ப அதிகம். இப்போது யூவியை விட வந்து போலரைஸ்டில் வந்து அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பைக் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிகமாக கிளார் இருக்காது. நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதிகமாக சாதாரண சன்கிளாஸ் போடுறதுக்கும் போலரைஸ்டுக்கும் ரொம்ப அதிகமாக ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நார்மல்லாம் பார்த்திங்கன்னா கிளார் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு சன்கிளாஸு வந்து ஒரு ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் யூவியில். ஆனால் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். போலரைஸ்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மத்தியானம் நல்ல ஒரு வெயில் அடிச்சுட்டு இருக்க டயத்துலேயே நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பைக் டிரைவிங் தான் நான் மெயினாக வாங்கினேன். அப்படி நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு கிளார் இருக்காது, ஒரு ஈவினிங் வியூ மாதிரி இருக்கும். ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் நார்மலானதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1000 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வாங்குவேன். பட் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், ரொம்பலாம் ஒன்றுமே தெரியாது. பட் இதுவுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான் வந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ்மேக்கர்ஸ்னு போட்டிங்கன்னா இது வரும். ஸோ நான் இதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங் இது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது மாடல் டிசைனிங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்சம் தூசியாக இருக்குது உள்ளே இருந்ததுனால. ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டரில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பாலிஸ்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, துடைக்கிறதுக்குமே சரி. ஸோ அந்த ஃபினிஷிங், சைடு ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இல்லாமல் குவாலிட்டியாகவும் இருந்தது. இதை வச்சுருக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு இதுதான் இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சும்மா நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதோடைய வியூ வந்து இப்போ ஒரு வந்து கண்ணில் வந்து ஒரு சின்னதாக தான் தெரியும். ஸோ எப்படின்னா இது வந்து ஸ்மால் சைஸ் தான். அது இருக்கலே வந்து ஸ்மால் சைஸ் மட்டும்தான் அதில் இருந்தது, அதுக்கு மேலே வந்து சைஸ் இல்லை. ஸோ நான் சந்தேகப்பட்டு தான் அதை போட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் என் ஃபேஸ்க்கு இது கொஞ்சம் கரெக்டான சைஸாக இருக்குது. ஆனால் லுக் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் இது எப்படி இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ இதோடைய தேங்கிங் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தேங்கிங் கார்டுனா தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங்ஸ் அந்த மாதிரி கார்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாரண்ட்டி கார்டு வந்து ஒன்று கொடுக்குறாங்க. இது ப்ரைஸ், இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 990 ருபீஸ் வருது. இது ஆக்சுவலாக போலரைஸ்டு. ஸோ இப்போயும் சொல்கிறேன், போலரைஸ்டை பொறுத்த வரைக்கும் 1000 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஒரு 4000 3000 அந்த ரேஞ்சு போனால் தான் இந்த மாதிரியான ஒரு போலரைஸ்டு சன்கிளாஸே கிடைக்கும். ஸோ ஒரு பிராண்டடாகவும் இருக்கிற மாதிரியும் இதுவும் ரேட்டும் கம்மியாக வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.